உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ உண்மையாக இருக்கிறாய் என்று அர்த்தம். ஏனென்றால் போலியாக நடிப்பவர்களையே இந்த உலகம் விரும்புகிறது. தனித்து நிற்கையில் தெரியும் உண்மையான அன்பு எது, போலியான அன்பு எது என்று. அதுவரையில் கூட்டமாக இருந்தையும் எந்த தவறுகளும் பெரிதாக தெரியாது உனக்கு. முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம், வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும். 4 பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்று மட்டும் நினையுங்கள். அதை செயல்படுத்துங்கள். அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே நடக்கும். நம் பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களுக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று நம்பும் வரை பிரச்சனைகளையும் சிரமங்களையும் அழிக்க முடியாது. ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்றொன்றை பெற முடியும். உள்ளிருக்கும் மூச்சுக்காற்றை வெளியே விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்கவே முடியும். பிறப்பு ஒரு வரியில், இறப்பு ஒரு வரியில். எளிதில் எழுதிவிட்டான் சில வரிகளில். நடுவில் இருக்கும் வெற்று பக்கங்களை மட்டும் நம்மிடம் கொடுத்தது ஏனோ? இதுதான் வாழ்க்கையோ? உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும். அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போதும் உன்னுடையது. அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையதல்ல. தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடுக்கிவிட யாராவது ஒருவராவது வருவார்கள். என் மனதை நானே தேற்றிக்கொண்டு மனிதனாக நடமாடுகிறேன். என்னை மேலும் காயப்படுத்த வேண்டாம். காயப்படுத்தினால் எதிர்விளைவை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு, வெற்றி நிச்சயம். கஷ்டங்களை நினைத்து கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு கஷ்டங்களை காதலித்துப்பார். உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை அது காட்டும். எந்த ஒரு வேளைகளிலும் நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வியடைய அந்த தோல்வியிடமே தோள் கொடுப்பதற்கு சமம். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே நிதர்சன உண்மை. மகிழ்ச்சி என்பது நம்மிடம் இருப்பதே தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் மற்றும் சவால்களை சந்திக்கும் பொழுது 3 வகையான தீர்வுகள் உள்ளன. ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டு விடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளுங்கள். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரிடமும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பதல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம். அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் அன்பாக இருந்தால்தான் கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள், எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். வாழ்க்கை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிகிறது. முதல் அழுகை எப்படி வாழப்போகிறோம் என்பதையும் கடைசி அழுகை எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் குறிக்கிறது. வழி உனக்கு தேவையானதை கற்பித்ததன் பின்னர் அதுவாக உன்னிட்டும் பிரிந்துவிடும். எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எவ்வித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். யோகியன் என்று இங்கு யாரும் இல்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன். எதிரில் நிற்பவன எல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை போட்டவன் எல்லாம் தோழனும் இல்லை. இதை உணர்ந்தவனுக்கு எப்போதும் கவலை இல்லை துரோகத்தை எண்ணி. மன உறுதி என்னும் நற்குணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னை பேராசை என்னும் நெருப்பில் இருந்து காப்பாற்றும். தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த 3ம் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது.
உண்மையாய் நேசிப்பவர்களிடம் அனாவசியமாக சண்டையிட்டு அவர்களின் வெறுப்பை சம்பாதித்து விடாதீர்கள். உடைந்த கண்ணாடிகள் பிம்பத்தை பிரித்து காட்டுவதைப் போல அந்த வெறுப்பு எதிர்காலத்தின் உங்கள் அன்பையும் உடைத்தே பிரதிபலிக்கக்கூடும். உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். இந்த உலக வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது என்னவோ அன்பை மட்டும்தான். ஆனால் கிடைப்பது என்னவோ வலியும் வேதனையும் மட்டுமே. நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே. தலைமுறையாக பின்பற்றி வரப்படும் பழக்கம் என்பதற்காகவோ நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டார்கள் என்பதற்காகவோ எந்த ஒரு கருத்தையும் நாம் சிந்தித்து தெளிவு பெறாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறும், ஏன் பலரது முகங்கள் கூட மாறும். தனிமை என்றும் வெறுமையை தரவில்லை, தன்னம்பிக்கையை தருகிறது. யார் இல்லாமலும் வாழ முடியும் என்று. எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே நிதர்சன உண்மை. உழைப்பு, துக்கம், மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன். இந்த மூன்றுமில்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது. கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தை நினைத்து கனவு காணுங்கள். ஆனால் இன்றைய நாளில் மகிழ்ச்சியாக இருங்கள். ஏனெனில் இன்றைய நாள் கடந்துவிட்டால் மீண்டும் கிடைக்காது. ஒரு பெரிய வேலையை அரைகுறையாக செய்து முடிப்பதை விட ஒரு சில வேலையை நன்றாக செய்து முடிப்பது சிறந்தது. உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது. உன் எதிரியை நிலைகுலைய செய்வதற்கு ஒரு பலம் வாய்ந்த ஆயுதம் உள்ளது. அது உன் எதிரியை எந்த முடிவும் எடுக்காமல் மிக சுலபமாக அவனை குழப்பிவிடும். அந்த ஆயுதத்தின் பெயர்தான் மௌனம். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுங்கள். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் அவமானம், நிராகரிப்பு, தோல்விதான் இருக்கிறது. முயற்சி திருவினையாக்கும்.